அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று. இந்த நாட்களில் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது தற்சமயம் ஒரு 10:15 மணிக்கு நேபாளத்தில் 7.1 அளவில் என்ன பண்ணுறது, ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஃபஸ்ட்டு தகவல் 30 பேர் வெளியாயிருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள ஜனங்கள்லாம் பாருங்களேன், எல்லாம் ரோட்டுக்கு ஓடி வராங்க. ஒரு படப்படுப்பு, ஒரு பதட்டம். இப்போ ஆண்டவருடைய சொன்ன காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போது நம்ம இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாமும் நடக்க ஆரம்பிச்சுட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம பரிசுத்தமும் உண்மையும் நேர்மையும் நீதியும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை படிக்கிறவர்கள் மாத்திரமா நம்ம இல்லாமல் ஜபிக்கிறவர்களாக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜபிக்கிறவர்களாக, திறப்பிலே நிற்கிறவர்களாக நம்மளை என்ன பண்ணிக்கணும், திடப்படுத்தி கொண்டு உபவாசித்து ஜனங்களுக்காய் அழுது மன்றாடி வேண்டுகிறவர்களாய் ஜபிக்கிறவர்களாய் நம்ம இந்த நேரத்தில் நம்ம மாற்றப்பட்டவர்களாக மாறுகிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த நாட்கள் நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும். தேசத்திற்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும் என்கிற உறுதிப்பாட்டு நிலையை நம்முடைய இருதயத்தில் இன்றைய நாளில் நம்ம எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கிறது. நாம் எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.